என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள், காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்லுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் அமைச்சர் பதவியிலிருந்தும் தகுதியை இழந்திருக்கிறார். நீதிமன்றம் அந்த தகுதி இழப்பை செய்திருக்கிறது. அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தவுடன் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் நீதிமன்றத்தால். இவ்வளவுதான். இப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை, அவர் அமைச்சரும் இல்லை, அவர் ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு மனிதர் தான், நம்மை போன்ற ஒரு வாக்காளர், அவ்வளவுதான், நம்மை போன்ற ஒரு குடிமகன், அவ்வளவுதான். அவர் அமைச்சர் இல்லை, அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. இனி அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, ஜெயிலுக்கு உள்ள போறதுதான். அந்த ஜெயிலுக்கு உள்ள போறதுக்கான தண்டனையை வருகின்ற 21/12/2023 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் முன்பு காலை 10:30 மணிக்கு இவரும் இவருடைய துணைவியாரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கிறது. அடுத்து இவருடைய இந்த வழக்கு எதை நோக்கி நகரப் போகிறது என்பதை இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்ப்போம். வாருங்கள் அன்பு உறவுகளே. ஓசி பஸ் எஸ்சி தானே நீ, இப்படியெல்லாம் கேட்டு மக்கள் கிட்ட அப்படியே குசியா கொண்டாட்டமா இருந்த பொன்முடி நாளைக்கோ நாளன்னைக்கோ உள்ள போறாருங்க. என்னடா இது நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு தலை அப்படியே சுக்குநூறா வெடிச்சு போச்சுங்க. ஏனென்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள போய் பெயிலு கூட கிடைக்காத 6 மாசத்தை நிறைவு பண்ண போறாரு. செந்தில் பாலாஜி உள்ள பேசுறதுக்கு ஆள் கூட இல்லாம அங்க அவஸ்தப்பட்டு இருக்கிறாருன்ற அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீதிமன்றமே, நீ ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு கூட துணைக்கு ஆள் இல்லாதனால தானே நீ பெயில் வேணும்னு இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து நீதிமன்றத்துல பெயில் கேட்டுட்டு இருக்கீங்க. அவருக்கு துணைக்கு குஜாலா இருக்கிறதுக்கு இங்க இருந்து அவருடைய நண்பரை நாங்க அனுப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்றமே இப்பொழுது பொன்முடி அவர்களை செந்தில் பாலாஜிக்கு துணையாக அனுப்பி வைக்க தயாராகி இருக்கிறது. நாளைக்கு 21/12/2023 காலை 10:30 மணிக்கு அவருக்கான தண்டனையை உறுதி செய்ய இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு நீதிமன்றத்தின் முன்னாடி போயிட்டு பொன்முடி நிக்கணும். அமைச்சருங்கிற வார்த்தையே நம்ம இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அமைச்சர் இல்லை, அவரு பொன்முடி. ஏன்னா எம்எல்ஏ கூட இல்லை, அவருடைய பேரு பொன்முடி. அதைத்தான் நம்ம உச்சரிக்க முடியும். ஏனென்றால் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு அமைச்சர், இப்பொழுது இரண்டுமே இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று அறிவிக்கிறதோ அப்பொழுதே அவர் மக்கள் பிரதிநிதி என்ற அந்த இடத்தை இழக்கிறார். இப்பொழுது அவர் பொன்முடி மட்டும்தான். ஆல்ரெடி அவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிவிட்டார். இப்பொழுது அவர் எம்எல்ஏவும் இல்லை, அமைச்சரும் இல்லை. இதற்கு மேல் அவர் எப்பொழுது சிறைக்கு செல்ல போகிறார் என்ற மணித்துளிகள் மட்டும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் எந்த வழக்கில் இப்பொழுது சிறைக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, 2006 இருந்து 2011 வரைக்கும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் கனிம வளத்துறை கூடுதல் பொறுப்பாக அந்த நேரத்தில் அவர் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் மீது தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அவர் மீது ஒரு வழக்கு தொடுக்குது. அந்த வழக்கு 2011 இருந்து 2016 வரைக்கும் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரிக்குது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டி சுந்தரமூர்த்தி அவர்கள் 18/4/2016 அன்று இந்த வழக்கில் போதிய ஆதாரம் இல்லை என்று பொன்முடி அவர்களையும் அவருடைய துணைவியார் விசாலாட்சி அவர்களையும் விடுதலை செய்கிறார். 2016 இந்த வழக்கு 2017 லஞ்ச ஒழிப்புத்துறையால் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த அந்த மேல்முறையீட்டு வழக்கில்தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் 85 பக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த 85 பக்க தீர்ப்பில்தான்
இவர் குற்றவாளிதான். இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது தெளிவாக தெரிகிறது. இருந்தும் கீழமை நீதிமன்ற நீதியரசர் சில கணக்குகளை தவறாக எடுத்துக்கொண்டதால் அவர் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறார். ஆகையால் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் ரத்து செய்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் தான் என்று நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு கூறியிருக்கிறார். இப்பொழுது இவர்களுக்கான தண்டனையை இந்த வழக்கின் அடிப்படையில் பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் விசாலாட்சி அவர்களுக்கும் சிறை தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிறை தண்டனை என்பது குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எப்படி இருந்தாலும் பொன்முடியும் அவருடைய துணைவியாரும் சிறைக்கு செல்லுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் 2வது விக்கெட்டு காலி. இப்பொழுது வெகு விரைவில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறிவிட்டதாகவே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் பொன்முடியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்கனவே அவர் எப்பொழுது தீர்ப்பு கூறினாரோ அந்த கணத்தில் இருந்தே அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து விட்டார். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் 3 ஆண்டுகள் கூட நிறைவு பெறாத நிலையிலேயே 2 அமைச்சர்கள் இப்பொழுது சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் ஏற்கனவே 6 மாதமாக சிறையில் எண்ணியதையே மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவரை வெளியே எடுக்க முடியாமல் முதலமைச்சர் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில அடுத்த அமைச்சரும் உள்ள போறதுக்கு தயாராயிட்டார். கோர்ட்ல வந்துட்டு இவர் குற்றவாளிதான் தீர்ப்பு வெளியான உடனே ஏற்கனவே இன்னொரு அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டார். ஏன்னா அடுத்த விக்கெட்டு நாம தான் இருப்போம்ங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா 3வது விக்கெட் மட்டும் இல்லை, இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சர்களாக இருக்கின்ற இன்னும் 8 அமைச்சர்கள் சிறைக்கு செல்லுவதற்கான பட்டியலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 8 அமைச்சர்கள் எந்த நேரத்தில் எப்பொழுது அவர்கள் உள்ளே செல்லுவார்கள் என்ற அந்த செய்தியை அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் பார்க்க கூடும். காரணம் என்னன்னா இவர்களெல்லாம் அடுத்தடுத்து சீனியாரிட்டியில வெயிட்டிங்ல இருக்கிறாங்க உள்ள போறதுக்கு. இப்போ 2வது அமைச்சர் உள்ள போக தயாராயிட்டாரு. 3வது அமைச்சராக அநேகமா துரைமுருகனா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து செய்த பாவத்திற்கான தண்டனை அவர்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றவாளிகள் என்பது நீதிமன்றம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தான் இந்த தண்டனை. ஏனென்றால் மக்களுக்கு நீதிமன்றம் சொல்லுகிறது, நீங்கள் தவறான நபர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள், மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறான நபர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் நீதியின் மூலமாக மக்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த தீர்ப்பு வருவதற்கே 2011 போடப்பட்ட வழக்கு 2023 இந்த தீர்ப்பு வருகிறது. யோசிச்சு பாருங்க, 2011 2023 குறைந்தது 12 ஆண்டுகளாக இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இவர் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்துடுறார். ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவர் மீண்டும் வந்து அங்க நிக்கிறாரு. ஆனா அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ யார் குற்றவாளி? இதில் மக்களை மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிகள் குற்றவாளி ஆக்குகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். இனியாவது மக்கள் சிந்தியுங்க. திமுக அதிமுக இரண்டும் யார் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கிங்க. அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதே போன்றுதான் முதலமைச்சராக இருந்த பொழுது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்து சிறைக்கு சென்றார். அது கீழமை நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம். இது சென்னை ஹைகோர்ட், உயர் நீதிமன்றமே இவருக்கு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆகையால தண்டனையிலிருந்து ஒருபோதும் பொன்முடி தப்ப முடியாதுங்கிறது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று பல குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சீக்கிரத்துல கொஞ்சம் உள்ள கொண்டு போய் போடுங்கப்பா. மக்கள் விழிப்புணர்வு பெறட்டும். அவர்கள் எல்லாம் குற்றம் செய்தது உண்மையா, அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதை முதல்ல உறுதி செய்யுங்க. குற்றவாளிகளா இருந்தா அவர்களுக்கான தண்டனை கொடுத்து கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வையுங்க. அப்படி அவர்கள் நிரபராதிகள்னா அவர்களை அதிலிருந்து விடுதலை செய்யுங்க. ஏனென்றால் மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கட்டும். இவர்கள் குற்றவாளிகள் என்றால் அதை உறுதி செய்து அவர்களுக்கான தண்டனையை கொடுங்க.
ஏன்னா மக்கள் அப்பதான் கொஞ்சமாவது விழிப்புணர்வு பெற்று இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுல இருந்து வெளியே வருவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகளும் அரசியல் கட்சிகளே இல்ல. இது மக்களுக்கு தீங்கு இழைக்கின்ற 2 கம்பெனிகள். இந்த 2 கம்பெனிகள்லயும் பெரும் முதலாளிகள் ஏற்கனவே கொள்ளையடித்து கோடி மேலே படுத்து தூங்குகின்ற பெரும் முதலாளிகள் இவர்கள் எல்லாம். இவர்களை முதல்ல நீதிமன்றத்தின் மூலமா மக்களுக்கு அடையாளம் காட்டுங்கப்பா. இனியாவது மக்கள் திருந்தட்டும். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.